Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. டெல்லியில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. பல பகுதிகளில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸை தாண்டி பதிவாகி வருகிறது. டெல்லியில் இயல்பை விட 2.6 டிகிரி செல்சியஸ் அதிகமாக வெப்பநிலை பதிவான நிலையில் அதிகபட்சமாக முங்கேஷ்பூர் மற்றும் நரேலாவில் 49.9 டிகிரி செல்சியஸ் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நஜாப்கரில் 49.8 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இயல்பை விட அதிக வெப்பநிலை பதிவாகி வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் கடும் வெயிலுக்கு மத்தியில் டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் நாள் ஒன்றுக்கு 2 முறை தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது நகரின் சில பகுதிகளில் நாள் ஒன்றுக்கு 1 முறை மட்டுமே தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. தேவைக்கும் குறைவாக தண்ணீரை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். டெல்லியின் பல பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதால் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களுக்கு டெல்லி அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிக்கனமாக பயன்படுத்த தவறினால் வரும் நாட்களில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடும் என டெல்லி அமைச்சர் அதிஷி எச்சரித்துள்ளார். ஹரியானாவில் இருந்து போதிய நீர் கிடைக்காததால் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இதன் காரணமாகவே 1 முறை மட்டும் தண்ணீர் விநியோகம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஹரியானா அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும், அடுத்த சில நாட்களில் இதில் தீர்வு எட்டப்படாவிட்டால் உச்சநீதிமன்றத்தை அணுக முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தண்ணீர் பிரச்சினைக்கு உச்சநீதிமன்றம் வரை முறையிட டெல்லி அரசு முடிவு செய்துள்ள நிலையில் உடனடி தீர்வு எட்ட நடவடிக்கை வேண்டும் என்பதே மக்களின் ஒரே வேண்டுகோளாக உள்ளது. Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.